அதிமுக கூட்டணியில புதிய கட்சி இணையுதுன்னு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் அல்லவா? அந்த புதிய கட்சி தற்போது இணைஞ்சிருச்சு. அந்த கட்சி எது, அக்கட்சிக்கு எத்தனை சீட்டு என்பதை இந்த செய்தியில முழுமையா விரிவா பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில திமுக கூட்டணி முழுமையான வடிவம் பெற்றுள்ள நிலையில அதிமுக கூட்டணி இன்னும் தெளிவான கட்டமைப்பை எட்டவில்லை என்ற அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுறாங்க. இதற்கிடையே அதிமுக கூட்டணியில ஒரு புதிய கட்சி இணைகிறதுன்னு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் கூறியிருந்தது அரசியல் களத்துல பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஆனா அந்த கட்சி எது என்பதை அவர் வெளிப்படையாகவே கூறாமல் சஸ்பென்ஸாகவும் வச்சுட்டு தான் இருக்காரு. தற்போது அந்த சஸ்பென்ஸுக்கு ஓரளவு விடை கிடைத்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து நீடிக்கும் என்பதுல தற்போது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. முன்பு நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கணும் என்ற பேச்சுவார்த்தை அடிபட்டாலும் கூட அண்மையில டெல்லியில நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆயத்த கூட்டத்துல தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது அரசியல் ரீதியாக தற்கொலை முடிவாக இருக்கும் என மூத்த நிர்வாகிகள் கருத்து தெரிவிச்சுதான் சொல்லப்படுது. இதன் பின்னர் திமுகவுடனான கூட்டணியே சிறந்த தேர்வு என்றும் தொகுதி பங்கீட்டில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றும் கட்சி தலைமையில் முடிவு எடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இதனால் திமுக கூட்டணியில உறுதியான நிலை இருப்பதாகவே பார்க்கப்பட்டு இருக்கு. இதற்கு மாறாக அதிமுக கூட்டணி இன்னும் பல கேள்விகளுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் சில சிறிய கட்சிகள் மட்டுமே இருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக கூட்டணியில இருப்பதாக கூறப்பட்டாலும் டாக்டர் ராமதாஸ் தங்களது அணியை உண்மையான பாமக என்றும் கூட்டணி குறித்து பேச தனக்கே முழு அதிகாரம் என்றும் தொடர்ந்து கூறிட்டே இருக்காரு. இதனால பாமக கூட்டணி அதிமுகவுடன் எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும் என்பது தெளிவில்லாததாகவே இருந்துட்டு தான் இருக்கு. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இணையுமா என்ற கேள்விக்கு இனி வரையும் விடை கிடைக்காம தான் இருந்துட்டு இருக்கு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூட்டணி நிலைப்பாடு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும்னு கூறியதால அந்த கட்சியின் முடிவு இன்னும் மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல பாஜக தவிர அதிமுக கூட்டணியில் வலுவான மற்றொரு கட்சி தற்போது இல்லை என்ற கருத்தும் நிலவுது. இதன் பின்னணியில எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், அதிமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்படும் யார் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என தன்னம்பிக்கையுடன் கூறியதோடு விரைவில் அதிமுக கூட்டணியில் ஒரு புதிய கட்சி இணைய போகிறதுன்னு சொல்லியிருந்தார். ஆனா அந்த கட்சி எது என்பதை தெள்ள தெளிவாக தெரிவிக்காம அரசியல் வட்டாரங்கள்ல பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கு. அதன் பின்னர் தனி அரசு எடப்பாடி பழனிசாமியுடன் தனிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானதால அவரது கட்சி அதிமுக கூட்டணியில இணையும் என பரவலாக பேசப்பட்டு இருக்கு. ஆனால் அந்த வியூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தனி அரசு தாங்கள் அதிமுக கூட்டணியில் இணையவில்லை என தெளிவுபடுத்தியிருக்காரு. இந்த நிலையில முன்பு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட இந்திய ஜனநாயக கட்சி தற்போது என்டிஏ கூட்டணியிலேயே தொடர்வதாக அதன் நிறுவனர் பாரிவேந்தரும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஜனவரி 23 பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்துல தங்களுக்கு அழைப்பு வரும் என்று அவர் தெரிவிச்சிருக்காரு. அதிமுக கூட்டணியில தங்கள் கட்சிக்கு 6 தொகுதிகள் வரை கேட்டுள்ளதாகவும் பாரிவேந்தர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. ஆனால் 6 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி வழங்குவாரா என்பது அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய சந்தேகமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா 1 அல்லது 2 தொகுதிகள் வழங்கப்பட்டாலே அந்த கட்சி அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டிய சூழல் உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது 6 தொகுதிகள் வழங்கப்படுமா அப்படிங்கிற கோரிக்கை நடைமுறையில சாத்தியமா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலையும் அரசியல் வட்டாரங்களையும் எழுந்திருக்கு. இதனால் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்ட புதிய கட்சி என்பது இந்திய ஜனநாயக கட்சியாக இருக்கலான்னு தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு இருக்கு. இருப்பினும் தொகுதி பங்கீட்டில் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் என்பது அதிமுக கூட்டணியில அடுத்த அறிவிப்புகள்ல தான் தெரிய வரும்னே சொல்லலாம்.
இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.